இங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட்ங்கிறதுனால பொம்மலாட்ட ஷோ நடத்தணும்னு நினைப்பாங்க. அதே இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் உங்க அப்பா, அம்மா கல்யாண ஃபங்ஷனுக்கு பொம்மலாட்டம் நடத்தணும்னு வந்திருப்பாங்க. எங்க அப்பாவும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, எங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, நான் தான் என்னோட தங்கச்சிக்காக புக் பண்ணி வந்திருக்கேன். நீங்க வேணா நான் நாளைக்கு புக் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, இல்ல நான் எங்க அப்பா, அம்மாவோட கல்யாணத்துக்கு நான் புக் பண்ண வந்திருக்கேன். நீங்க வேணா வேற எங்கேயாவது புக் பண்ணிக்கங்கன்னுட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா அந்த ஓனர் என்னவோ சொல்லுவாங்க, அப்பு தான் வந்தாங்க. அதனால நான் அப்பு ஃபங்ஷன்ல தான் கலந்துக்க போறேன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அப்புவோட வீட்ல போய் தான் நான் ஃபங்ஷன் பண்ண போறேன்னு சொல்லிருவாங்க. அதே நேரம் நம்ம அப்புவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்புக்கு கால் பண்ணி, நீங்க புக் பண்ண ஓனர் இப்ப எங்க இருக்காங்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டே விலைக்கு வாங்கிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க அங்க போய் தானே வேலை பார்க்கணும். இதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனா இருப்பாங்க. அதே நேரம் இந்த விஷயம் தங்கச்சிக்கு தெரிஞ்சு தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க. கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பெயருக்கு வந்திருக்கும். என்ன ஏதுன்னு திறந்து பார்த்தா அதே பொம்மலாட்ட பொம்மைகள் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. என் வீட்டு குடும்ப சந்தோஷத்துக்காக அடுத்த வீட்டு குடும்பத்தோட சந்தோஷத்த கெடுக்க முடியாது இல்லையா? அப்படி சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. அதே நேரம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அப்புக்கு கால் பண்ணி, உங்களுக்கு அனுப்பி வச்ச பொம்மை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஷோ பண்றதுக்கு இவ்வளோ போதுமா? இன்னும் தேவைப்படுதா? அப்படின்னு கேட்பாங்க. எங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயத்துல பயந்து போய் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்காக சாரி கட்டணும்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. சாரிய பார்த்ததுமே அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட நடந்துகிட்ட விதம், அவங்கள எந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்கங்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நினைவு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பேச முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எங்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாங்க.